ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு இங்க மாஸ் காட்டுறது மட்டும் இல்லாம, இந்த பைரவிய அடிச்சு உண்டு இல்லன்னு பண்றாங்க. அதாவது இவ்ளோ நாள்ல இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, கை நீட்டி அடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிய கை நீட்டி அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வசமா சிக்கிக்கிட்டு இந்த பைரவி வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த அஞ்சலி மட்டும் தான் இப்போ பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாரி தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவும் கௌதமும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இலக்கியாவும் கௌதமும் நினைச்சிட்டு இருந்தது தவறு. அது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கு பின்னாடி ஏதோ யாரோ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவளுக்கு பணம் இல்ல, ஒண்ணும் இல்ல, எதுவுமே இல்ல. அப்புறம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல பணத்த குடுத்து அந்த டாக்டர் வந்து கரெக்ட் பண்ணியிருக்க முடியும். யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த ஆள் ஒருத்தன் சொன்னான் பார்த்தீங்களா, அந்த அ இவன் அதாவது அங்க இருந்த அந்த ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னத வந்து கேட்டு தான், இப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மைகளுமே கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலிக்கு பின்னாடி இருந்து செயல்படுறது வேற யாரும் கிடையாது. இந்த பைரவி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சம்பவமே நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த பைரவிய அடிச்சு அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. உண்மையிலேயே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் கிட்ட சொல்லி, இந்த இந்த பைரவி தான் இதுல சம்மந்தப்பட்டிருக்காளா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படி கண்டுபிடிக்கும்போது தான், இந்த இடத்துல ஒரு சிறப்பான சம்பவத்த செஞ்சிருக்காங்க. இந்த பைரவியோட ஃபோன் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்து, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மகேஷ் சார் இருக்காரு பார்த்தீங்களா? ஏசிபி அவர்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, இவங்க 2 பேரோட ஃபோனையும் டேப் பண்ண சொல்றாங்க. அப்படி டேப் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதாவது நம்ம அ அதாவது பைரவி வந்துட்டு, இந்த அஞ்சலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த ஒரு ரெக்கார்டிங்க வச்சு தான் இங்க பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது இப்போ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு ஹெல்ப் பண்ணது கூட ஓகே தான். சரி ஓகே இந்த 2 கூட்டாளிங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிட்டு எப்பவுமே வந்து இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டுருவாங்க. ஆனா கார்த்திக்கோட விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துச்சு இல்லையா? கார்த்திக்க ஒரு கொஞ்சம் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து அடிச்சு கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அப்படியே பத்தினி மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தா இல்லையா? அந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மிகப்பெரிய கலங்கம் ஏற்பட்டுருச்சு. அதாவது இது எல்லாத்தையுமே இந்த பைரவி நார்மலா செய்யல. பைரவி வந்துட்டு நம்ம கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வச்சு, அந்த ஒரு விஷயத்த வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இவங்களோட ஃபோன் கால் ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. கடைசில பைரவி வந்து பார்த்தீங்கன்னா பல்லார்ன்னு ஒரு அற விட ஆரம்பிச்சுறாங்க இலக்கியா. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்கலாம் உண்மையிலேயே மனுஷி தானா? கார்த்திக் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸ்ல பப்ளிக்க வச்சு அடிக்க வச்சிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நிரூபிச்சு அவளோட முகத்திலேயே கிழிச்சு எறியறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.